எங்க ஏரியா முழுவதுமே சிசிடிவி கேமரா கண்காணிப்பில் இனி குற்ற சம்பவங்களுக்கு குட் பை. காஞ்சிபுரம் மாநகராட்சி 32வது வார்டு முழுவதும் ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் 25 இடங்களில் அதிநவீன சிசிடிவி கேமராவை தனது சொந்த செலவில் அமைத்து தந்த மாநகராட்சி 3வது மண்டல குழு தலைவர் எஸ்கேபி சாந்தி சீனிவாசன், சிசிடிவி கேமரா பயன்பாட்டினை துவக்கி வைத்து பார்வையிட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம், பெரும்பாலான குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கும், குற்ற சம்பவங்களில் குற்றவாளிகளை எளிதில் அடையாளம் கண்டு அவர்களை பிடிப்பதற்கும் 3வது கண் எனப்படும் சிசிடிவி கேமராவானது மிக முக்கிய பங்காற்றி வருகிறது. எனவேதான் காவல்துறை கூட அனைவரது வீட்டில் கூட சிசிடிவி கேமராவை பொருத்த வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் தற்போதைய காலத்தில் குற்ற சம்பவங்களும் அதிகரித்துள்ளதால் அதன் பயன்பாடானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் சிசிடிவி கேமராக்களை அமைப்பதில் பலரும் பெரும் கவனம் செலுத்தி வருகின்றனர். அவ்வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 32வது வார்டு பகுதியை முழுவதுமாக சிசிடிவி கேமராவின் கண்காணிப்பில் கொண்டுவர தாமாக முன்வந்த மாநகராட்சி 3வது மண்டல குழு தலைவர் சாந்தி சீனிவாசன் தனது சொந்த செலவில் ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் 25 இடங்களில் அதிநவீன சிசிடிவி கேமராக்களை அமைத்துள்ளார். இந்நிலையில் இந்த சிசிடிவி கேமராவின் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் பங்கேற்று ரிப்பன் வெட்டி சிசிடிவி கேமராவின் பயன்பாட்டினை துவக்கி வைத்து சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டார். மேலும் சொந்த செலவில் அதிநவீன சிசிடிவி கேமரா அமைத்தமைக்கு தனது வாழ்த்துக்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக இவ்வார்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் எளிதில் எந்த இடத்திற்கு தேவையான கேமரா காட்சிகளை பார்வையிடுவதற்கு வசதியாக முக்கிய சந்திப்புகள், தெருக்களின் பெயர்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் எஸ்கேபி சீனிவாசன், மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன், மாநகர செயலாளர் சிகேவி தமிழ்செல்வன், மண்டல குழு தலைவர் சாந்தி சீனிவாசன், சசிகலா, மாமன்ற உறுப்பினர்கள் சோபனா கண்ணன், கமலக்கண்ணன், கார்த்திக், சரளா, சம்பத், அஸ்மா பேகம், சங்கர், வட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள், காவல்துறை அலுவலர்கள், அப்பகுதி பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.